ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா பஞ்சு மாதிரி இட்லி எப்படி செய்யறதுனோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மாவு அரைக்கணும் இட்லிக்கு. அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரணும்னா மாவு கரெக்டாக அரைக்கணுங்க. அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி வரும். ஃபஸ்ட்டே நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் இந்த சின்ன உலக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பவுலோ இல்லை எந்த டம்ளரோ எது வேணால் எடுத்துக்கங்க. ஆனால் அளவு மட்டும் இதே மாதிரி போடுங்க. 3 டம்ளர் இந்த மாதிரி சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும், வேறு எதையும் எடுக்கக்கூடாது. அதே பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்குங்க. பாருங்கள், 3 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, 2 டம்ளர் இட்லி அரிசி, லாஸ்ட்டாக 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்குங்க. இவ்வளோதாங்க அரிசி. இதே அளவு சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். உளுந்து கூடவே நம்ம வெந்தயத்தை சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா ஒரு 2.5 மணி நேரம் பக்கம் நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஊறட்டும். இதை நல்லா ஊறினதுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம். உளுந்து அரைக்க தான் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் உளுந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது உளுந்து அரைக்கிறதுக்கு என்ன பக்குவம் அப்படின்னா, உளுந்து ஃபஸ்ட்டு நல்லா அரையப்படணுங்க. ஒரு 15 நிமிஷம் வரைக்காவது நீங்கள் நல்லா உளுந்தை ஆட்டணும். அப்போ தான் உளுந்து நல்லா பொது பொதுன்னு வரும். இல்லைன்னா அப்படின்னா இட்லி பஞ்சு மாதிரி வராது. அதனால் உளுந்தை நல்லா நீங்கள் ஆட்டிக்கிங்க. உளுந்து நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு லேசான பதம் வரணும். அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஆட்டணும். உளுந்து நல்லா பொங்கி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அடிக்கடி தள்ளி விட்டு உளுந்தை நல்லா பொறுமையாக ஒரு 15 நிமிஷம் வரைக்காவது நீங்கள் ஆட்டிக்கணும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா உளுந்து பொது பொதுன்னு ஆட்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் உளுந்தை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் இட்லியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். இப்போ உளுந்து ஆட்டினதுக்கப்புறமா நீங்கள் அரிசி சேர்த்துக்கங்க. அரிசி சேர்த்து அரிசி உளுந்து ஆட்டுற அளவுக்கு ஆட்ட தேவையில்லை. லைட்டாக நிறுன்னு இருந்தாலும் நீங்கள் எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் அரிசியெல்லாம் நீங்கள் ஆட்டி முடிச்சிடலாம். இப்போ அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூட ஒரு கை அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம இட்லி செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கரைச்சி விட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மாவை இட்லி ஊற்ற போகிறோம். மாவில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இந்த இட்லி எப்படி வந்துருச்சு, நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கான்னு இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இட்லி நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்க்கும்போது பாருங்கள், இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு எனக்கு. இங்கே பாருங்கள், இப்படி இட்லியை பிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இன்னும் நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். இந்த மாதிரி இட்லி சாஃப்டாக வரணும்னா இதே அளவு போட்டு நீங்கள் மாவு அரைச்சிங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வந்துடும். நீங்களும் இட்லி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு அரைச்சி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். இப்போது இட்லி நம்ம செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சட்னி, தக்காளி சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி சட்னி பண்ணுறோம் இல்லையா, அப்போ தக்காளி தான் அதிகமாக இருக்கணும். அதனால் கொஞ்சமாக இப்போ ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போது இதுக்கு நான் எவ்வளோ வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரே பெரிய வெங்காயம் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காரத்துக்கு வரமிளகாய் ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா காரமாக இருந்தால் தான் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வரமிளகாய் சேர்த்தாச்சு. ஒரே பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளி சட்னியில் நம்ம அதிகமாக வெங்காயம் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு 2 வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்தோம்னா அது தக்காளி சட்னி கிடையாது, வெங்காய சட்னி ஆகிடும். அதனால் எப்போவுமே தக்காளி சட்னியில் தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதுக்கு நான் ஒரு 3 பழம் போட்டிருக்கேன். நான் சின்ன பழமாக நான் ஒரு 3 பழம் போட்டிருக்கேன். இந்த அளவு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் ரெண்டுமே ஈக்குவலாக நமக்கு நல்லா ஒரு சூப்பராக வரும். இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு வெங்காய சட்னி மாதிரி ஆகிடும். அதனால் இந்த பக்கம் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், தக்காளி அதிகமாக இருக்கணும். இப்போது இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனால் தான் நமக்கு சட்னியாக சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு
2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக இந்த மாதிரி தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். நம்ம அந்த கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கனால அந்த கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் தனியாக தெரியும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. 2ம் காம்பினேஷன் அடிச்சிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.